ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபோனில் நம்ம ஜியோ சிம் பயன்படுத்துறதுனால நம்ம ஃபோனுக்கு ஒரு பிரச்சனை வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லலை, அகில இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் கூட்டமைப்பு சொல்லியிருக்காங்க. இது என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன, எந்தெந்த ஃபோன்லலாம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி COAI, அதாவது செல்லுலார் ஆப்ரேட்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு ட்ராய்க்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அந்த கடிதத்தில் அவங்க டூயல் சிம் கொண்ட 4G ஃபோன்கள் மேலே நடந்த பரிசோதனை பற்றி எழுதியிருந்தாங்க. அந்த பரிசோதனை எப்படி பண்ணாங்கன்னா, தன்னுடைய முதல் சிம் ஸ்லாட்டில் ஏர்டெல், ஐடியா, வோடஃபோன், ஏர்செல் போன்ற சிம்களை பயன்படுத்தியிருக்காங்க. சிம் 2 ஸ்லாட்டில் எதை போட்டிருந்தாங்கன்னா 4Gயில் மட்டுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய நெட்வொர்க்கை பயன்படுத்தியிருந்தாங்க. இந்தியாவில் 4Gயில் மட்டுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரே நெட்வொர்க் ஜியோ தான். அதாவது சிம் 1 ஸ்லாட்டில் ஏர்டெல் அல்லது வோடஃபோன் போன்ற சிம்களையும், சிம் 2 ஸ்லாட்டில் ஜியோ சிம்மையும் போட்டிருக்காங்க. பிறகு சிம் 1 ஸ்லாட் மூலமாக, அதாவது ஏர்டெல், வோடஃபோன் அந்த சிம் பயன்படுத்தின ஸ்லாட் மூலமாக இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்களோட இன்டர்நெட் வேகம் எப்பயும் விட 40% குறைவாக காமிச்சிருக்கு. இப்போ அப்படியே ப்ராசஸ் ரிவர்ஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, சிம் 1 ஸ்லாட்டில் ஜியோ சிம்மை பயன்படுத்திட்டு சிம் 2 ஸ்லாட்டில் ஏர்டெல் போன்ற சிம்மை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ ஏர்டெல் மூலமாக அவங்க இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எப்பவும் கிடைக்கிற நல்ல வேகம் கிடைச்சிருக்கு. இது மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் மீடியாடெக் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கிற மொபைலில் மட்டும்தான் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. மீடியாடெக் அப்படிங்கிறது தாய்வான் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம். இது ஏன் ரொம்ப முக்கியமான பிரச்சனைனா, COAA அப்படிங்கிற அந்த அமைப்பின் கணக்குப்படி இந்தியாவில் 35% 4G மொபைல்கள் மீடியாடெக் ப்ராசஸர் வச்சு தான் இருக்குது. ஆனால் இது குறித்து மீடியாடெக் தரப்பிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டோம், இப்போதைக்கு அதை டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம், கூடிய விரைவில் வெளியிடுவோம். மேலும் இது வெறும் மீடியாடெக் ப்ராசஸருக்கான பிரச்சனை இல்லை. ஏன்னா COAA பரிசோதிக்கும் போது மேலும் பல ஃபோன்களை வச்சு பரிசோதிச்சிருக்காங்க. அதாவது Xiaomi Redmi 3S, Redmi Note 3, Moto G4, Vivo V5+, Oppo A33 போன்ற ஃபோன்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் மீடியாடெக் ப்ராசஸர்ல இல்லை, இதெல்லாம் குவால்காம் ப்ராசஸர் அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணுது. மேலும் இந்த ஃபோன்கள்லையும் இதே பிரச்சனை இருக்கிறதா COAA சொல்லியிருக்காங்க. இது குறித்து ட்ராய் வேகமாக முடிவெடுத்து வேகமான இன்டர்நெட் மக்களை சென்று அடைய அவங்க நல்ல வழி பண்ணுவாங்கன்னு நம்புவோம். மேலும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.